ஜூலை 17ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எசேக்கியேல் 24:8. நீதியை சரிகட்டுவதற்காக கோபம் மூடும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கன்மலையின் மேல் வைத்தேன் என்பதே. மேற்கண்ட வசனத்தில் அவள் இரத்தம் என்பது இஸ்ரவேல் தேசத்தின் பாவம் அல்லது மனு மக்களின் பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மனு மக்களின் பாவத்தின் அடையாளமாக இருக்கிற இரத்தமானது கன்மலையின் மேல் வைக்கப்படுகிறது. இப்போது அந்த கன்மலை இரத்த கரைபடிந்த கன்மலை ஆயிற்று. 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறபடி அந்த கன்மலை கிறிஸ்து இயேசுவே. மேலும் 2 கொரிந்தியர் 5:21 கூறுகிறபடி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டுள்ளது. பிதாவாகிய தேவன் மனுமக்களின் பாவத்தை மூடி மறைக்காமல் அதை கன்மலையில் வைத்து உலகிற்கு வெளியரங்கமாக்கினார். மனுமக்களின் பாவமாகிய இரத்தத்தை தன்மேல் சுமந்தபடியால் இப்போது இந்த கன்மலை மனுமக்களுக்கான 2 தேவ நீதியை நிறைவேற்றும் அதிகாரம் உடையதாகிறது. அது என்னவென்றால், முதலாவது, தன் பாவங்களை யார் ஒருவன் உணர்ந்து தன்னை தாழ்த்தினவனாக இந்த கன்மலை அண்டை வருகிறானோ அவனுக்கு மன்னித்து மத்தேயு 9:6 சொல்கிறபடி பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உள்ளதை உலகிற்கு விளங்க பண்ணுகிறது. இரண்டாவது, தன் பாவத்தை உணராமல் தன் மனதை கடைசி வரை கடினப்படுத்தி தன் வாழ்வை முடிக்கிறவர்களுக்கு அப்போஸ்தலர் 10:42 சொல்லுகிறபடி கிறிஸ்துவே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆகவே அவர் அப்படிப்பட்டோருக்கு ஆக்கினையை கொடுக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, தேவ நீதி நிமித்தம் உண்டாகிற கோப கலசம் பூமியில் கொட்டப்பட இருக்கிறது. ஐயோ, அந்த நாள் அதிபயங்கரமான நாள் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே இப்போதே இந்த கன்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையின் நிழலில் தஞ்சமடைவோம். வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா.